கரடியால் எந்த ஏரியா பிரச்சனை, பாம்பால் எந்த ஏரியாவில் பிரச்சனை, சிறுத்தையால் எந்த ஏரியா பிரச்சனை, யானையால் எந்த ஏரியா பிரச்சனை, டைகரால் எந்த ஏரியா பிரச்சனை, கடைசி 10 வருஷத்தில் மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் உயிரில் எந்தெந்த இடத்துல எங்கெங்கே பிரச்சனை நல்லா சொல்ல முடியும் அப்படின்னா, குமரகுருவும் நானும் அவங்க போகும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் நரன்னு சவுண்டு வரும். கோட்டியா என்ன தெரியுதா? அது சார் ஆற்று தண்ணி தான் கேட்குது. முள்ளமன்றி மானு கொம்பு எடுத்து சாப்பிட்டு இருக்குது. ஆனமலை டைகர் ரிசர்வில் ஒரு இடத்துல நடக்குது. யாரோ மரத்தை வெட்டுறாங்க. என்ன மரத்தை வெட்டுறாங்கன்னு அந்த சத்தத்தை வச்சு அவன் அந்த மரத்தை சொல்கிறார். இந்த மரத்தை வெட்டுறாங்க சார், இதை போடுறான் சார் அதை வெட்டுறான் சார். ஓடுறாரு என்ன ஸ்பீடு, கண்ணெதிரில் ஓடி போய் கர்நாடகாவில் நினைக்கிறேன், யானை வந்து ஒருத்தங்க மேலே விழுந்து சென்னையில் போன பெண்மணி இறந்துட்டாங்க நசுங்கி. என்னன்னா ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட்டுன்னா கமிட்டட். கேரளா அவர் வந்து ஒரு கட்டுரை ஒன்று எழுதிருப்பார், ஃப்ரம் காட் ஜோன் கண்ட்ரி அப்படின்னு. பார்த்தா அந்த யானைக்கு தந்தம் எப்படி திருடி எடுத்தாங்க, யானை எப்படி ட்ரெயினில் அடிபட்டு சாகுது, கர்ப்பமாக இருக்கிற யானை குட்டி வயிற்றில் எப்படி வெளியில் வந்து, இந்த மாதிரி எல்லாம் ரிசர்ச் பண்ணி ஏன் இவ்வளோ மோசமாக ஜனங்க போகிறாங்க, ஒரு காட்டுக்கு மேலே ஒரு மரியாதை இல்லாமன்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர் குமரகுருன்னு சொல்லிட்டு, அவர் ஏஜேடி ஜான்சிங் சொன்னேன் இல்லைங்களா, இவர் அதெல்லாம் இவர் வந்து அப்புறம் அஜய் தேசாய் சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அவரும் இப்போ சமீபத்தில் தவறிட்டார். அஜய் தேசாயெல்லாம் கேரக்டர் அது தெரியாதவங்களையும் கூப்பிட்டு சரிசமமாக நடத்தி சொல்லி கொடுக்குற ஒரு கேரக்டர். நான் பெரிய ஆள் அப்படின்றது. ஆனால் இவங்க எல்லாருக்குமே ஹீகோ ஜாஸ்தி. சயின்டிஸ்ட் இல்லை, இந்த சயின்டிஸ்ட்டுங்களுக்கே வந்து எப்படின்னா நான் வந்து கர்வம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். நிறைய நேரத்தில் அந்த கர்வத்தில் நான்லாம் போய் குறுக்கில் மாட்டி நாசமாக இருக்கிறேன். அப்புறமா அவங்களுக்கு தெரியும், இப்போ இவன் வந்துக்கிற வெறும் பத்திரிகைக்காரன் கிடையாது, அவன் பத்திரிகைன்னு தெரியுது, நம்ம சப்ஜெக்ட்லேயும் விட்டா இவன் வந்துன்னா அப்புறம் எல்லாருமே அவங்க டீமில் என்னை நேசிப்பாங்க, என்கிட்ட பேசுவாங்க, பழகுவாங்க. அப்போ அவங்க கூட பழகிட்டு நான் பனகல் பில்டிங்கில் ஃபாரஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே தமிழ்நாடு அங்கே போனோன்னே இந்த அடிஷ்னல் பிசிசிஎஃப் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஏதோ பத்திரிக்காரனா ஏதோ வந்து கேட்கணுமா, யூ கம் டுமாரோ ஐ வில் கிவ் யூ டேட்டா. சார் எனக்கு டேட்டாலாம் வேணாம், அது நான் வாங்கிக்குவேன் டேட்டா ஃபீல்டுலேருந்து, எனக்கு இந்த கேள்விக்கு வேண்டி பதில் சொல்லுவேன். வாட் யூ நோ அபவுட் ஃபாரஸ்ட்னா, சரி உங்கள் டிவிஷனில் எத்தனை ரேஞ்சு சொல்லுங்கள். இப்போ நான் சத்தியமங்கலத்தில் எத்தனை ரேஞ்சுன்னு எனக்கு கேட்டால் தெரியும். மசினகுடிக்கு முதுமலையில் அங்கே என்ன ப்ராப்ளம், கான்ஃப்ளிக்ட் எங்கே இருக்குது, அனிமல் கான்ஃப்ளிக்ட் எங்கே இருக்குது, கரடியால் எந்த ஏரியா பிரச்சனை, பாம்பால் எந்த ஏரியாவில் பிரச்சனை, சிறுத்தையால் எந்த ஏரியா பிரச்சனை, யானையால் எந்த ஏரியா பிரச்சனை, டைகரால் எந்த ஏரியா பிரச்சனை, கடைசி 10 வருஷத்தில் மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் உயிரில் எந்தெந்த இடத்துல எங்கெங்கே பிரச்சனை நல்லா சொல்ல முடியும் அப்படின்னா, ஒருத்தர் இது சொன்னேன், நான் கான்ஃப்ளிக்ட் பற்றி நான் ஸ்டோரி எழுதணும் எனக்கு வேணும்னா, that will take time, I have to get district reports from my DFOs, that will take long time, you come after 10 days அப்படின்னா. Sir, I know the problem, where there is a problem with the leopard, where there is a problem with the tiger, where there is a problem with the elephant, all has been mapped, I know where about the topic, I have some specific questions to be discussed now. How you know அப்படின்னா நான் விளக்கம் சொல்கிறேன். வால்பாறையில் இந்த பிரச்சனை, மந்திரி மட்டம் மோனம்பள்ளியில் அந்த பிரச்சனை, இதில் தெங்கு மரடால் இந்த ரூட்டில் போகும்போது இது பிரச்சனை. அப்புறம் ஒரு சில இடத்துல வந்து இந்த ஸ்ட்ரே அனிமல் அதாவது வர்மிலான் என்று சொல்லுவாங்க, அதாவது இந்த காட்டு பண்ணி அதிகமாயிரும், அது வந்து அங்கே வேறு சில பிரச்சனைகள் விவசாயிகளுக்கு உருவாக்கும். அது மாதிரி இப்போ சென்னை மாதிரி நகரங்கள் எடுத்திங்கன்னா புறா வந்து ஒரு பிரச்சனை, அது மாதிரி விஷயம் இல்லாமல் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஓகே வேர் டாக்கிங் டு த ரைட் பர்சன்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு தனி உலகங்க அது. அப்புறம் அவர் குமரகுரு பற்றி சொல்ல மறந்துட்டேன். குமரகுரு வந்து எப்படின்னா வந்து, குமரகுருவும் நானும் அவங்க போகும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் நரன்னு சவுண்டு வரும். கோட்டியா என்ன தெரியுதா? அது சார் ஆற்று தண்ணி தான் கேட்குது. முள்ளமன்றி மானு கொம்பு எடுத்து சாப்பிட்டு இருக்குது. அப்புறம் 2 நாள் தேடுறோம் பார்க்க முடியல. அப்புறம் 3ஆவது நாள் ஒரு இடத்துல குதிக்கும் போது என்னோடய ஷூவில் முள்ளமன்றியோட ஒரு இறந்த முள்ளமன்றி ஒன்று இருந்திருக்குது. குத்தி அந்த வழியை நான் என் வாழ்நாளில் அனுபவிச்சதே கிடையாது. ரத்தம் ஊற்றுது. அப்போ 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் இது பண்ணுறோம், இது இருக்குது மூமெண்ட்னு பார்த்தா அங்கே ஒரு முள்ளமன்றி ஒன்று இறந்து போய், அதாவது இறந்துச்சுன்னா ரொம்ப நாள் வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருக்குது. முள்ளுக்கு அப்படியே நிற்கிது. கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பாறையிலேருந்து தாவும்போது ஒரு 7 மணி ஈவினிங் ஒரு மானிட்டர் பண்ணிட்டு அது ஒன்று. அப்புறம் ஒரு கார்டு ஒருத்தரை பார்த்தேன். எப்படின்னா அவர் பேர் எனக்கு சட்டம் ஞாபகம் வரல. இது வந்து எங்கே நடந்ததுன்னா, கிட்டத்தட்ட ஆனமலை டைகர் ரிசர்வில் ஒரு இடத்துல நடக்குது. யாரோ மரத்தை வெட்டுறாங்க. என்ன மரத்தை வெட்டுறாங்கன்னு அந்த சத்தத்தை வச்சு அவன் அந்த மரத்தை சொல்கிறார்.
இந்த மரத்தை வெட்டுறாங்க சார், இதை போடுறான் சார், சார் அதை வெட்டுறான் சார் அப்படின்னு. சிவகுமார் அவர் பேர், ஃபாரஸ்டரு. அப்போ கார்டாக இருந்தார், இப்போ ஃபாரஸ்டாக எஸ்ஐ இதுவாகிட்டு ரேஞ்சர் ஆகிருப்பார்னு நினைக்கிறேன். ஓடுறாரு, என்ன ஸ்பீடு, கண்ணெதிரில் ஓடி போய் அவர் பேக் ஒன்று மாட்டியிருந்தார், அதில் லுங்கி ஒன்று இருந்தது. 3 பேரை பொலன்னு பொலந்து 3 பேரையும் அந்த ஒத்த லுங்கியில் கட்டி போட்டு இப்படி ஈத்துன்னு வர்றார். அப்படியே நாங்கள் பார்த்துட்டு இவரை நம்ம கோவத்துக்கு கூட எதுவும் திட்ட முடியாது போலகுத அப்படின்னு வந்துட்டு, அதுக்குள்ளே ஃபோனில் வந்து அவங்க ரேஞ்சருக்கு சொல்லிட்டார். ரேஞ்சர் வந்தோன்னா வெளுன்னு வெளுத்து கையில் வேற ஒரு குச்சி மாதிரி ஏதோ மரத்தில் வந்து ஒடிச்சு எடுத்துக்கினாரு. வெளுத்து யாரு காடுன்னு நினச்சேன், என்ன அதுனா மேய்க்கால் புறம்போக்கா, நீ வருவ வெட்டுவ மரத்தை. போன மாதமே எனக்கு சந்தேகம் இருந்தது, கரெக்டாக போயிடுச்சு, எங்கேருந்துடா வரீங்க என்ன ஏதுன்னா. அப்புறம் அவங்க ஒரு மாதிரி கலந்து பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறாங்க, மலையாளம் பேசுகிறாங்க, ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் பொலன்னு வந்தோன்னா எனக்கெல்லாம் அப்படியே ஒதுருன்னு, என்னடா மரத்தை தொட்டதுக்கே இந்த பொழக்கிறான். அப்போ என்ன அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது. நீ கமிஷனராக இருக்கணும், டிஜிபியாக இருக்கணும், அடிஷ்னல் பிசிசிஎஃப் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டனாக இருக்கணும். நான் ஃபாரஸ்ட் கார்டு, நான் ஆன்டி போச்சிங் வாட்சர், நான் சிப்பாய். ஆனால் என் காட்டுக்குள்ளே என்னை மீறி யார் நான் மரத்தை தொட்ட, இல்லை முயலை தொட்ட, மானை தொட்ட, நீ கெட்ட. அந்த மாதிரி சிம்மசப்பனமான ஆணுங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதாவது அப்படியே ஒரு சில ரேஞ்சர்லாம் பார்த்தா இந்த உடம்பு பெருசாக இருக்காது, இந்த மிடுப்பு இருக்கும். நம்ம காவல்துறை அதிகாரிகளை வச்சு தான் அந்த மாதிரிலாம் படம்லாம் எடுத்துருப்பாங்க, காட்டியிருப்பாங்க. ஃபாரஸ்ட்டில் ஒரு சில பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி. அது மாதிரி ஒரு சிலர் வந்து லேடி ஆஃபீஸர்ஸும் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக டைனாமிக்காக. மேடம் அருணா பாசு சர்க்கார் சொல்லிட்டு, அவங்களாம் அமைச்சர்கிட்டயே வந்து தப்பா எதனா இருந்தால் சாரி சார் கேனாட் பி டன்னு போர்ட் மீட்டிங்லேயே சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி டெரர். அது மாதிரி இப்போது நிறைய ஆஃபீஸர்ஸுமே வந்து ஐஎஃப்எஸில் இப்போ டாப் லெவலில் வந்திருக்கிறாங்க. இப்போது கருணாபிரியான்னு சொல்லிட்டு ஒரு மேடம், அவங்களாம் வந்து இப்போது சான்சஸாக இருக்கார் டாப் பொசிஷனில் வரதுக்கு. கீதாஞ்சலின்னு சொல்லிட்டு, அதாவது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி விமன் ஆஃபீஸர்ஸும் நிறைய பேர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக, அதாவது இது ஃபீல்டு ஓரியன்ட் ஜாப். அது திடீர்னு இப்போ ஒரு மலை பார்த்தா மலை தெரியும், எவ்வளோ நேரம்பா அங்கே போனால் 4 மணி நேரம்பாங்க. இறங்கி ஏறி போய் இது பண்ணுறது, அந்த 4 மணி நேரமும் வந்து அந்த டைமிங் கரெக்டாக செட் ஆகணும். இருட்டுனா போக முடியாது, இல்லை காலையில் போகணும். சம்டைம்ஸ் தண்ணி வந்து அதிகமாக போகும், தாண்ட முடியாது. இன்றைக்கி நிறைய ரோட்ஸ் எல்லாம் போட்டுட்டாங்க, இன்றைக்கி நிறைய அட்வான்ஸ்மெண்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கெல்லாம் வந்து 4 வீல் டிரைவ்லாம் கொடுக்குறாங்க வண்டி. இன்றைக்கி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நிறைய மூவ் ஆகிருக்கு. பட் இன்னமும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான அந்த போதிய அளவுக்கு ஆள்கள் பத்தலை. ஏன்னா காடுகள் வந்து இன்றைக்கி ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே வருது. அதை அந்த பாதுகாக்கிற அந்த தன்மை அதிகப்படுத்தணும். ரிசர்ச்சுக்கு நிறைய பண்ண வேண்டியது. நமக்கு என்னென்ன காட்டில் இன்னும் நம்ம பிரச்சனை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு காற்றுல இருந்து நீரில் இருந்து அது ஒரு பொக்கிஷம். அந்த ஒரு பொக்கிஷத்துக்கு உண்டான ஒரு முக்கியத்துவம் இன்றைக்கி கொடுக்கப்படுதுன்னா எந்த ஆட்சியிலையும் கொடுக்கப்படல. இப்போ வனத்துறை, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கால்நடை பராமரிப்பு, மீன் வளம், ஃபிஷரிஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான துறை. ஆனால் இதை பார்த்து ஏதோ ஒரு அமைச்சருக்கு கொடுக்குறது, பிடபிள்யூடி, டிரான்ஸ்போர்ட்டு, மாசு, இதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்குறது. ஆனால் இதுதான் மக்களோட வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்டது. வறுமையை போக்குறதும், காடு செழித்தால் நாடு செழிக்கும். வருமானம் இல்லைங்கிறதுனால வருமானம் இல்லை. இப்போ ஒரு 2 ஃபாரஸ்ட் நல்லா இருக்குனாவே தண்ணி பிரச்சனை கிடையாது 6 மாதத்துக்கு. தண்ணி பிரச்சனைலாம் விவசாயி பிரச்சனை இல்லை. மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது சம்டைம்ஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கள போய் கரும்பு போடாதீங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. நான் போடுவேன். நான் கரும்பு போட்டால் யானை வரும். யானை வந்து இன்றைக்கி நல்லா நம்ம எப்படி ஃப்ரைட் ரைஸ் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பாடுக்கு நம்ம ரொம்ப பிடிக்குதோ அதேமாதிரி அதுவுமே மாறிச்சு. எதுக்கு நான் காட்டில் போய் சோள காட்டில் 20 கிலோமீட்டர் நடக்கணும், இங்கே சாப்பிட்ணும், அப்புறம் அங்கே சுற்றணும், அங்கே சுற்றணும். அதை விட இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏரியில் அப்படியே படுத்துட்டு இப்படியா இருந்தாலும் யாரோ ஒருத்தர் போடுவாங்க. என்னப்பா சோளமா, வளரட்டும், நீப்பா என்னப்பா கரும்பா, ரொம்ப சந்தோஷம், நீ அரிசியா, அது கடைசியாக பார்த்துக்கிறேன், சீசன் வரும் இல்லை அப்போ இறங்குறேன் அப்படின்ற மாதிரி அப்படி ஆகிப்போச்சு. அப்போ யானைகளோட பிஹேவியரே வந்து மாறி இருக்குது. நீங்கள் எலக்ட்ராக்யூஷன் போட்டிங்கன்னா சர்க்கின் போய் போடுது. நீங்கள் கரண்ட்டு கம்பம் வச்சோன்னா ஒரு மரத்தை பிடிங்க, அதை தூக்கி போட்டு ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டு அப்புறமா தாவி போகுது. அது யானை வந்துங்க பார்க்குறதுக்கு அழகாக, ஏதோ கோயிலில் நம்மக்கிட்ட பிச்சை எடுக்க அப்படிலாம் கிடையாது. அது நினச்சிதுன்னா அந்த இடத்துல அது அப்போது டைம் பாம். அது பார்வையில் படாத வரையிலும் அது சந்தோஷமாக இருக்கிற வரையும் நம்ம தப்பிச்சோம். குறிப்பாக வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருளர்கள் ஆகட்டும், இல்லை வந்து அறநாயக்கர் ஆகட்டும், இல்லை அறநாடானு, அதுக்கப்புறம் மகாசலமர், அதுக்கப்புறம் காட்டுநாயக்கர், தோடர்கள், இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு யானைன்னும் போது அதை வந்து ஒரு மிருகமாக பார்க்காம ஒரு தெய்வமாகவும் பார்க்குற ஒரு பார்வை இருக்குது.
சரி தெய்வமாக பார்க்குது போய் தொட்டு கும்பிடுவாங்கன்னா அந்த வேலைலாம் வேணாம். அது என்ன டேஞ்சர் வரும்ன்றது தெரியும். பார்க்க தும்பிக்கை வச்சிருக்குது இப்படி இப்படி பண்ணுது அப்படின்றதுனால கிடையாது, அது டேஞ்சர். இப்போ விவேக்மேனெல்லாம் அதை அழகாக சொல்லுவார். எப்படின்னா இப்போ எங்களோட ஸ்பீச்லாம் சம்டைம்ஸ் தெப்பக்காடில் வந்துட்டு அவங்க விவேக்மேனன் டீமில் ஒரு மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஒருத்தர் எக்ஸலண்ட் ஜென்டில்மேன். அவர் பேசிகிட்டு இருக்கிறோம்ப்போ குழந்தைங்க குட்டிங்கெல்லாம் வச்சு எல்லோரும் வந்து அந்த யானைக்கு வந்து கவலம் ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்நாடகாவில் நினைக்கிறேன். யானை வந்து ஒருத்தங்க மேலே விழுந்து சென்னையில் போன பெண்மணி இறந்துட்டாங்க நசுங்கி. என்னென்னா வளர்க்குற யானைக்கு சாப்பாடு ஊட்டலாம் குளிப்பாட்டலாம் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அது அங்கே. அதில் வந்து இவங்க பண்ணும்போது 2 யானைக்குள்ளே ஒரு டஸ்கருக்கும் இன்னொரு யானைக்கும் சண்டை வந்து. டஸ்கர்ன்றது தும்பிக்கை அதிகமாக இருக்கிற தந்தம் நீளமாக இருக்கிற ஒரு யானை, ஆண் யானை. அது என்ன பண்ணுது, பக்கத்தில் இன்னொரு யானையை முட்டும் போது அந்த யானை சரிஞ்சு நிலை குளிஞ்சு சாகும்போது சாயுது. அப்போ அங்கே பெண்மணி இருக்கிறாங்க, அப்படியே நசிங்கிறாங்க. இப்போ யானைன்றது வந்து ஒரு 1.5 டன்னு 3 டன்னு வரலும் வரும். ஒரு 1.5 டன்னு உங்கள் மேலே சாஞ்சுதான் என்ன ஆகும், குடல்கிட்டலாம் வெளியில் வந்து இதாகும். அப்போ இதுதான் அதோட இந்த டேஞ்சர்ஸ் இருக்குது. அது அடித்தாலும் டேஞ்சர், சாஞ்சாலும் டேஞ்சரு, நெசக்கினாலும் டேஞ்சர். அப்போ அதை பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு வாட்டி அவர் சொல்கிறாரு, இவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, இதில் எதனா ஒரு யானை கோளாறு குத்துதுன்னா இங்கே என்ன ஆகும், ஒரு பாம்பு அடித்தா என்ன ஆகும், அந்த எஃபெக்டை அதால் உருவாக்க முடியும். பட் நம்ம தான் அந்த இயற்கை மீது அந்த புரிதல் அதெல்லாம் இல்லை. இன்னமும் வந்து நிறைய பேர் அந்த பீர் பாட்டிலை தூக்கிட்டு போய் யானைக்கிட்ட போகிறது, அப்புறமா வந்து இப்படின்றது, இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம இந்த சமூக வலைத்தளத்தில். அப்புறம் இப்போ ஒரு சிறுத்தை நடமாட்டம் அங்கே இருக்குது அப்படின்னா, அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க புலி நடமாட்டம் இருக்குன்னா அவங்க அந்த டிசிப்ளின்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த டூரிஸ்ட்டாக போகிறாங்க பார்த்தீங்களா, நான் பார்க்காத சிறுத்தையா, நான் பார்க்காத புலியான்னு போய் மாட்டிக்கிறது. அது மாதிரி முதுமலையில் பொக்காபுரம்னு நினைக்கிறேன், ஒரு ஃப்ரெஞ்சு லேடி இந்த மாதிரி தான் போய் மாட்டிக்கினாங்க ஒரு வாட்டி. அது பட் பொதுவாக மலைவாழ் மக்கள்கள் மாட்டுறது கிடையாது, காட்டிலே இருக்கிறவங்க அந்த ஒரு விஷயங்கள் தெரியும். நம்போன்றவர்கள்னால் அது புரியாமல் போய் மாட்டிக்கிறது அது ஜாஸ்தி, அது டேஞ்சர் இது பண்ண மாட்டாங்க. அது மாதிரி ஒரு நம்ம இங்கே வண்டலூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு குட்டையில் ஒரு குளத்தில் அடிக்கடி இருக்கும். ஒருத்தர் காலையில் பாத்ரூம் போகிறாரு, பெருங்குளத்தூர்கிட்ட காலையில் போய் பாத்ரூம் போகிறாரு, பார்த்தா உருன்னு ஒரு சத்தம். என்னடா இதுன்னு லைட்டை போட்டு பார்த்தா பாத்ரூமில் முதல்ல படுத்து கிடக்குது. ஓகே, அலறி வச்சுன்னு ஓடி வந்துட்டார். அப்புறமா இது வந்து செய்தி வருது, நாங்கள் போய் பார்க்குறோம், முதல்ல எடுத்துகிட்டு போய் விட்டுட்டாங்க ஃபாரஸ்ட்டில் உள்ள வண்டலூர் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ என்னோடய கூட எப்பயுமே இந்த மாதிரி விஷயங்களில் ட்ராவல் பண்ணுறது மார்ட்டின் லூயின்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஃபோட்டோகிராஃபர். அவருக்கும் இந்த மான் மேலே அவருக்கு ரொம்ப பிரியம். கிண்டி நேஷனல் பார்க்கில் எடுத்துகிட்டு போய் விட்டிங்கன்னா பொழுதும் உட்காந்து மானையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த மாதிரி. அப்போ நானும் அவரும் போனோன்னா அப்போ அங்கே சொல்கிறாங்க, இல்லை இது ஒண்டி கிடையாது, பக்கத்தில் 3-4 ஏரி இருக்குது அப்படின்ன உடனே அப்போ நாங்கள் போயிட்டு என்ன பண்ணுவோன்னா வேலையும் பண்ணி ஆகணும், இது பேஷன். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஏரிக்கரையிலே உட்காந்துக்கிட்டு அப்போ க்ரொக்கடைலோட பக்மார்க் எப்படி இருக்கும், இப்போ டைகருக்குன்னா அது ஒரு பக்மார்க் பார்த்தோன்னே தெரியும். கரடி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும், அந்த 5 டிஜிட் இருக்கும், இல்லை 4 டிஜிட் இருக்கும். அப்போ முதலுக்கு எப்படி இருக்கும் டிஜிட் பக்மார்க் சொல்லிட்டு என்னோடய நண்பர்கள்கிட்ட நாங்கள் அதில் இந்த ஒரிசாவில் இருக்கிறவங்ககிட்டலாம் கேட்குறேன் எப்படி இருக்கும் என்ன, அதனால் பெரிய இது விஷயம் கிடையாது. அப்புறம் ஹாரி ஆண்ட்ரூஸ் சொல்லிட்டு இவர் சென்னை இதில் க்ரொக்கடைல் பார்க்கில் வேலை செஞ்சார். அவர்கிட்ட செக் பண்ணி பார்க்குறேன், அவரும் பிடிக்க முடியல. அப்புறம் ஒரு சில டேட்டா சொன்னார். அங்கே திராவிடமணின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் அந்த பாம்புகளில் கெட்டிக்காரு. அவர் டீம்லேயும் கேட்குறோம் தெரியல. சரி என்னடா பண்ணுறோன்னா அப்புறம் கடைசியாக இவர் விமலேஷ் விட்டேக்கர் பையன் நிக்கில் விட்டேக்கருக்கு ஃபோன் அடிக்கிறான். இந்த மாதிரி நிக்கில் இது மாதிரி சம்திங் டு பி வாட் இஸ் தட் தேர் ஆர் சோ மெனி crocodiles அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவர் ஒரு சில விஷயம் சொல்கிறார். அப்புறம் போய் பார்த்தா அது அந்த பக்மார்க் இருக்கிற மாதிரியே இருக்குது, இல்லாத மாதிரியே இருக்குது, தெரில. அப்புறம் 2 நாள் 3 நாள் போய் பார்க்குறோம். அந்த சாமியார் மடம் அங்கே ஒரு கோயில் பக்கத்தில் ஒரு குட்டை அதில் இருக்குது, பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே மீன் பிடிக்கிற ஒருத்தர் சொன்னார். பட் ஒருத்தர் சொல்கிறத வச்சு நம்ம எப்படி கன்ஃபார்ம் சரின்னு விட்டுட்டோம். அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் மொத்தமாக உறிஞ்சி வெளியில் எடுத்து விட்றாங்க. முதல்ல இல்லை, அப்புறம் ஒரு 1.5 மாதம் கழிச்சு பார்த்தா அங்கே மீன் பிடிக்கும்போது திருப்பி மறுபடியும் மழை பெய்யுது, குளம் நிறையுது, திருப்பி பார்த்தா தூண்டில் போடும்போது முதல்ல மாட்டுது. நான் சொல்கிறதெல்லாம் சென்னைக்கு மிக அருகே, அதாவது பெருங்குளத்தூர் தாம்பரம் ஏரியா சொல்கிறேன். அந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வேங்கை வயல், அதுக்கு முன்னாடி அது வண்டலூரோட தண்ணி கிண்ணி. அது மாதிரி வைல்ட் லைஃப் வந்து இது அண்ணா யூனிவர்சிட்டியில் மலைப்பாம்பு இருந்திருக்கு, பைத்தான் ரெஸ்கியூ பண்ணிவிட்டு இது பண்ணும்போது டிஸ்க்ளோஷன் கேட்குறேன் நான் ரேஞ்சர்கிட்ட. இல்லை குட்டி அது போடாதீங்க, ஏன்னா படிக்கிற பசங்க உள்ளே இருக்கிறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் மலைப்பாம்பு இருக்குன்னு சொன்னால் பயந்துருவாங்க இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு மலைப்பாம்பு ஒன்று ரெக்கார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கே ரெக்கார்ட் ஆகல, பட் ஜிஎன்பியில் உள்ளே இருக்குன்றாங்க கிண்டி நேஷனல் பார்க்கில் அடுத்த கேம்பஸில். அது மாதிரி அதை எடுத்துகிட்டு போய் போட்டால் அப்புறம் சம்டைம்ஸ் அந்த லொக்கேஷன் போட மாட்டோம், எங்கே பிடிக்கிறாங்க எங்கே எடுத்து போய் விடுறாங்க. ஏன்னா
அப்ஜெக்ஷன் வரும். இல்லை சம்டைம்ஸ் இப்போ டைகர்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல ரீலோகேட் பண்ணுறாங்க, போச்சர் பார்த்துட்டு அதை போய் தூக்குவாங்க. நம்மளை விட இந்த போச்சிங் பண்ணுறவங்க பயங்கர. போச்சர்னால் இந்த வனத்தை வந்து வேட்டையாடி அதை அதிக விலைக்கு விற்கிறவங்க. இப்போது இன்றைக்கி ஒரு டைகர்லாம் சர்வதேச சந்தையில் நீங்கள் கள்ளக்கடத்தல்னால் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? உதாரணமாக ஒரு டைகரை கடத்துறீங்க, ஒரு டைகரை கொன்று அது நகம், வால், மீசை, மூடி, எலும்பு, தோல் இதெல்லாம் வேணால் எவ்வளோ பணம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 10 லட்சம் 20 லட்சம். அதை வேட்டையாடுறவங்களுக்கு 20 லட்ச ரூபா கொடுப்பாங்க. அதாவது ஒரு ரேஞ்சு. இப்போது வேட்டையாடின இடத்துலேருந்து சிட்டிக்கு எடுத்துகிட்டு வந்தால் ஒரு வேலை, அங்கேருந்து டெல்லிக்கு எடுத்துகிட்டு போனால் ஒரு வேலை, டெல்லியிலேருந்து நீங்கள் சைனா பார்டருக்கு போனால் ஒரு வேலை, சைனாவுக்கு போனால் டபுள் வேலை, 3 வேலை, 4 வேலை. பூரா பிரச்சனைக்கு காரணமே சைனா இந்த மாதிரி பொருள்லாம் வாங்குறதுனால இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. யானைகளுக்கு வந்து நிறைய ஞாபக சக்தி உண்டுன்னு சொல்கிறாங்க, அது உண்மைதானா? அதாங்க அது எலிஃபென்டைன் மெமரின்னு சொல்லுவாங்க. அது எங்கேருந்து அந்த வார்த்தை வருது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த மேட்ரியாக்கல் சிஸ்டம். அங்கே வந்து எப்படின்னா, இப்போ எப்படி சிங்கம் கூட்டத்தோடு வாழுதோ யானையும் அது மாதிரி தான். அந்த அம்மா இருக்கு இல்லையா, அந்த அம்மா, பெரியம்மா, சின்னம்மா, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் வந்து என்னென்னா அதில் பெரிய யானை இருக்கும், அதுக்கு அந்த ரூட்டு தெரியும், மைக்ரேட்டரி ரூட். அதனால தான் எலிஃபெண்ட் காரிடர்ஸ் என்று சொல்லுவாங்க, யானைகள் வழித்தடம். அதில் வந்து கட்டடங்கள் கட்டக்கூடாது. அது என்னென்னா ஓவர் த இயர்ஸ் அவங்களோட ஆன்சிஸ்டர், அவங்களோட மூதாதையர் அது போனால் அது வழித்தடம். இப்போது ஒரு இடத்துல வந்து இப்போ போகல அப்படின்றதுனால, ஒரு 20 வருஷமாக போகல அப்படின்றதுனால அது அந்த வழித்தடத்தை பயன்படுத்தலைன்றது அர்த்தம் கிடையாது, பயன்படுத்தியிருக்கோம். அதான் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டு எலிஃபென்ட் காரிடர்ஸ் நம்ம முதுமலை, புக்காபுரம், அப்புறம் மசினகுடி அந்த சைடு, சிங்காரா எல்லா இடமும், அதே கோயம்புத்தூர் இது வரலும், தடகம் அந்த இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரூட்டு வந்து காரிடாராக இருக்கும், இது இப்படி யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியெல்லாம் போட்டு ஆய்வறிக்கையெல்லாம் கொடுத்து இப்போ அது ஓரளவுக்கு கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல முன்னை விட. இல்லைனா எல்லாம் கட்டடம் கட்டி ஊட்டியை வந்து நீங்கள் வந்து மெட்ராஸ் மாதிரி ஆக்கிடுவாங்க. ஆல்ரெடி ஊட்டி அவுட்டு, கீழே இருக்கிற மழை செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறமா வந்து கோயம்பேடு மார்க்கெட் இந்த மாதிரி ஆகிடுவாங்க. நீ கொஞ்சம் விட்டிங்கன்னா போதும், காடுன்ற ஒன்று இருக்கவே இருக்காது. ஆல்ரெடி அவங்களுக்கு போதிய அளவுக்கு ஸ்டாஃப் இருக்காது. இப்போ ஒரு காவல்துறைக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தில் கால்வாசி ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸ்க்கு கொடுக்குறது. இந்த ஆன்டி போச்சிங் வாட்சரு, இந்த சோஷியல் டிஃபென்ஸில் கீழே ஒரு சில களப்பணி பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய சம்பளம் கிடையாது. 8000, 10,000, அதுவும் வந்து 15,000. இதெல்லாம் வந்து இன்னும் இளைஞர்களை நம்ம வந்து படத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ரீல்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்குறது. ஏன் பறவைகளை நேசிக்கணும், எதனால் அதுங்க மீது ஒரு அன்பு கொள்ளணும், அது காடு வந்து நமக்கு என்ன திருப்பி கொடுக்குது அப்படின்றதெல்லாம் அது ஒரு பெரிய படிப்பு. அதை படித்தா வேலை கிடைக்கிறது இல்லை. அறிஞர் அண்ணா வந்து என்ன சொல்லுது, சாம்பியன். அரசியலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாவை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து பணங்காசு இல்லாமல் அரசியல் பண்ணுறீங்களா, லெஜெண்டரி பொலிட்டிஷியன். இன்னொரு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்திருந்தாருன்னா தமிழ்நாடு இன்னும் 10 வருஷம் முன்னேறி போயிருக்கும். கடைசியாக அண்ணா மாதிரி ஒரு ஒரு மனிதரை வந்து நீங்கள் வந்து வீழ்த்தணுன்னா அது அங்கே தான் போய் நிற்குது. அதுதான் பிரச்சனை. சரி, ஆனால் பட் தனி மனித வாழ்க்கையில் வந்துட்டு ஐயோ இதுதான் அரசியலா, நாங்கள் நினச்சோம் டெண்டர் எடுக்கிறது, அந்த கட்சியிலேருந்து உருவுறது, இந்த கட்சியிலேருந்து எடுக்கிறது, காசு செலவு பண்ணுறது, 2000 கொடுக்கு 3000 கொடுக்குறது, ரீல்ஸ் போடுறது, வைப்பு பண்ணுறது, அப்போ இது இல்லையா அரசியல், இதுதான் அரசியலா? அப்போ இது எங்களுக்கு வேணவே வேணாம், நான் சேவையும் பண்ணலாம் ஒன்றும் பண்ணலாம், நான் வேலையை பார்க்க போகிறேன்னு போயிடுவோம். என்னோட வளர்ப்பின் காரணமாக, நான் வளர்ந்த வித காரணமாக எனக்கு வந்து மற்ற விஷயங்களில் எக்ஸ்போஷர் இருக்குது. கோர்ட்டுக்கு போனோன்னா அது எப்படி ரோப்ஸ் போடணும், எங்கே என்ன பண்ணணும், ஜட்ஜி சேம்பருக்குள்ளே வரும்போது எப்படி பிஹேவ் பண்ணணும். அவர் எப்படின்னா எல்டிடியில் அத்தாரிட்டி. பகவான் சிங் வந்து வன்னிக்காடு எப்படி இருக்கும், பிரபாகரனோட பயிற்சி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கள்ளத்தோணியில் போய் உலகத்துக்கு எடுத்து காட்டினவர் தான் ஆர் பகவான் சிங். இன்னொருத்தர் ஜிசி சேகர் 5000 வார்த்தையை எத்தனை போய் கொடுத்தீங்கன்னா அதை வந்து 450 வார்த்தையை ஆக்கிடுவார். அதில் இருக்கிற சொல்லாடலும் போகாது,